வணக்கம் நண்பர்களே. இன்று பார்த்தீர்கள் என்றால் நமது 100 நாள் காணொளி திட்டத்தில் 10வது நாளை நெருங்கியுள்ளோம். பார்த்தீர்கள் என்றால் காலையிலே பூசாவை வயிற்றில் நிரப்பிக்கொண்டு சாப்பிடலாம் என்று வெளியே கிளம்பி வந்துவிட்டேன். சென்ற இடத்தில் நமக்கு பிடித்ததென்னவோ பலாவென்று பெயரிட்ட சோறுதான். அப்படியே அதை பார்சல் செய்துவிட்டு காப்பி குடிக்கலாம் என்று கிளம்பிவிட்டேன். காப்பி குடித்துக்கொண்டே காணொளியை பதிவிடும் பொழுது தனது தொலைபேசியோ படுத்துவிட்டான். அதற்கு பிறகோ புரதச்சத்திற்கு முட்டையை வாங்கி கொண்டு மேலும் கோழியின் மார்பக இறைச்சியை வாங்க கிளம்பிவிட்டேன். பின்னர் அதை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்த பிறகு 10 பாத்திரங்களை தேய்த்த பிறகுதான் ஆங்கிலத்தில் கூறும் ஆஃப் பாயிலை செய்து முடித்தேன். பிறகு இந்த 2 கலவைகளையும், அதாவது ஆஃப் பாயில் மற்றும் பலாவ் என்னும் காம்பினேஷனை தின்று முடித்த பிறகு காணொளியை எடிட் செய்யவோ 3 மணி ஆகிவிட்டது. அதை பதிவேற்றம் செய்யவோ 20 நிமிடங்கள் தேவைப்பட்டது. மேலும் பதிவேற்றம் செய்த பிறகு கோழி வறுத்த அரிசியை இல்லை சிக்கன் ஃப்ரைட் ரைஸை செய்து முடித்ததுடன் அதையோ ஐபேடில் வீடியோ பார்த்து கொண்டே சாப்பிட்டு முடித்துவிட்டேன். பின்னரோ உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்லும் வழியில் மீண்டும் ஒரு காப்பியை குடித்துவிட்டு பயிற்சி கூடத்திற்கு வந்துவிட்டேன். நண்பர்களே, இன்று நாம் முதுகு மற்றும் பைசிப்ஸ் பகுதியில்தான் உடற்பயிற்சி செய்ய போகிறோம். அதனால் முதலில் தசை நீட்டுதல் பயிற்சியை முடித்துவிட்டு பைசிப் கர்லிலிருந்து ஆரம்பித்தேன். இரண்டாவதாக ஹேமர் கல், அதாவது தமிழில் சுத்தி சுருள் என்று சொல்லலாம். மூன்றாவதாக கிராஸ் கல், அதாவது குறுக்கு சுருள் என்பார்கள். நான்காவதாக பார் கர்ல், அதாவது கம்பி சுருள் என்றும் சொல்லலாம். கடைசியாக கவனச்சுழலை முடித்துவிட்டு, அதாவது கான்சன்ட்ரேஷன் கர்லை முடித்துவிட்டு அடுத்ததாக 4 கை பயிற்சியில் இறங்கிவிட்டேன், அதாவது ஃபோராம். முதலாவதாக இயந்திரத்தில் மேல் மணிக்கட்டு சுழலை முடித்துவிட்டு இரண்டாவதாக கீழ் மணிக்கட்டு சுழலை முடித்தேன். நண்பர்களே, அடுத்ததாக முதுகு பயிற்சி. இதில் முதலாவதாக டெட்லிஃப்ட் செய்தேன், அதாவது தூய தமிழில் பாலும் பளு என்பார்கள். இரண்டாவதாக டீ பார் ரோ. மூன்றாவதாக டம்பலை வைத்து பாலும் பளு செய்தேன். நான்காவதாக எல்போ பென்ட் ஓவர் ரோ, அதாவது முழங்கையை வெளியே விட்டு பாலும் பளு செய்வது. கடைசியாக ஒரு கையில் பாலும் பளு, அதாவது சிங்களாம் ரோவை முடித்து கொண்டு இன்று உடற்பயிற்சியின் கூடத்திலிருந்து வெளியே வந்ததும் பக்கத்தில் இருந்த பிரியாணி கடையில் 1/4 கிலோ சிக்கனை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வரும்போது நமது மருத்துவரும் மருத்துவமனையை மூடிக்கொண்டிருந்தார். அவரையும் வீட்டிற்கு அழைத்து சென்றேன். இதற்கே மணி 10 ஆகிவிட்டது. சரி என்று கீசரை ஆன் செய்துவிட்டு தீஞ்ச சோறில் தயிரை பிசிறி அடித்து சாப்பிட தொடங்கிவிட்டேன். குளித்து முடித்தவுடன் மெக்னீசியம் கிளைசினேட் சப்ளிமெண்ட்டில் 2 மாத்திரைகளை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு இன்று நாளை முடித்து கொண்டேன். நண்பர்களே.